இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி. මාවස කච්චති දූපතරට බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். යලි අපේ රටේ යුද්ධයක් එන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை எமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது. හැබැයි අපේ මනෝභාවය මොකක්ද? ஆனால் எமது மனநிலை எவ்வாறு? කොයි වෙලාවෙ හරි යුද්ධයක් ඒවි කියලා. எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய பூமி. මාවස කච්චති දූපතරට බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත් இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමත් இந்த நிலப்பரப்பு, මේ අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිති. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසිවෙකුට எந்த ஒரு நபருக்கும் බලහත්කාරයෙන් හෝ பலவந்தமாக ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் යටපත් කර ගැනීම සඳහා අපිට දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුනත් நாட்டில் எந்த ஒரு இடத்திலே මොන பிறந்தாலும், භාෂාව කතා කරත් எந்த ஒரு மொழியை මොන கதைத்தாலும், සංස්කෘතියෙන් ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தினுள் එම வாழ்ந்தாலும் ජනතාවගේ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් හැටියට අපේ වගකීමක්. அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். අපේ සංචාර කර්මාන්ත වේගයෙන් උඩට යමින් තිබෙනවා. எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ඒත් උතුර ஆனால் வடக்கிலே, මේ යාපනය யாழ்ப்பாணத்திலே සංචාර කර්මාන්තය හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல. එනිසා අපි ஆகவே நாம் විශාල සංචාර කර්මාන්ත වැඩසටහනක් ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த වෙනවා. எதிர்பார்க்கிறோம். දැනටමත්